வெல்கம் டு ஷுகீஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மார்னிங் காஃபி எப்படி போடுறதும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு மார்னிங் காஃபி ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மெமரிஸ் வச்சுருப்பாங்க ஒருத்தரும். காஃபி தானேன்னு சொல்லிட்டு அதை நம்ம கடந்து போக முடியாதுங்க. நிறைய பேர்த்துக்கு காஃபி வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் தான். இப்படி நம்ம லைஃப்பில் ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுற காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யங்ஸ்டர்ஸு மற்றபடி லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாலை பிரித்து ஊற்றிக்கணுங்க. இந்த பாலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா பால் ரொம்ப தண்ணி ஆகிடும், காஃபியோட டேஸ்ட் இருக்காது. ஒரு ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு ஃபில்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த ஃபில்டர் முன்னாடி நாள் நைட்டே போட்டு வச்சுக்கலாம், இல்லை காஃபி போடுறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் போட்டு வைக்கலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஃபில்டர் பாக்ஸ் கடையில் வாங்கிக்கணும். அதில் வந்து ஃபில்டர் காஃபி தூளை வந்து அதில் போடணும். அதுக்கப்புறம் சூடான தண்ணி அதை வந்து ஊற்றி அதை மூடி வச்சிடணும். இப்போது நான் வீட்டில் காமிக்கிற மாதிரி போட்டாவே போதுங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது அரசு சூதியம் தான். இந்த இதில் வந்து காஃபி 80%, சிக்கரி 20% இருக்கும். இப்போது நம்ம எத்தனை சர்விங் பண்ணுறோமோ அத்தனை கிளாஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதில் சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் கலெக்ட் பண்ண ஃபில்டர் பாக்ஸ்லேருந்து அந்த ஃபில்டரை எடுத்து இந்த டம்ளரில் ஒரு half the டம்ளர் ஊற்றிக்கணும். இப்போ நான் செய்கிற வீடியோவில் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்றதை. ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஃபில்டரை சுகர் கரையிறதுக்காக நல்லா ஆற்றிக்கணுங்க. ஆற்றிச்சுனாக்கா நல்லா நமக்கு வந்து அந்த ஃபோம் நல்லா வரும். ஃபில்டர் காஃபிக்கு மெயினானது அந்த ஃபோம் தான். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி ஆற்றுறேன்றதை பாருங்கள். ஃபில்டர் காஃபி பொறுத்தவரையும் சுகரை வந்து நம்ம கொஞ்சம் லெஸ்ஸாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. பட் டீக்கு பார்த்திங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பட் ஃபில்டர் காஃபிக்கு வந்து பொதுவாக காஃபிக்குனாவே வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபில்டரோட டேஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் பால் பொங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பொங்கின பாலை அழகாக வடிகட்டி நுரை வராத அளவுக்கு நான் அந்த டம்ளரில் சார்ஜ் பண்ணுறேன். நுரை பிடிக்கணுன்றவங்க வந்து நுரையோடு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சுவையான ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.